பஞ்சு மாதிரி இட்லிக்கோ இல்லை மொறு மொறுன்னு தோசைக்கோ இந்த மாதிரி ஒரு தடவை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். 2 தோசைக்கு 4 தோசையாக சாப்பிட தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 20 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கீரி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜியோட இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை